நண்பர்களே, இன்றைக்கு பேக் டு ஜிம் டே. காலையில் எழும்பி வழக்கம் போல காலை கடன்கள் அனைத்தையும் முடித்து விட்டு அந்த கேப்புக்கே 2 முட்டையை அவிய போட்டு ஜிம்முக்கு ரெடி ஆயாச்சு. அப்படியே அவிய போட்ட 2 முட்டையை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு ஜிம்முக்கு செதறிட்டேன். ஜிம்மில் இன்றைக்கு செஸ்ட் டே. பார்ட்னர் இல்லாம ஒர்க் அவுட் பண்றது சற்று சிரமமான விஷயம் தான். ஆனா இப்போதைக்கு சோலோவா தான் போயிட்டு இருக்கு. ஷூவை போட்டுட்டு ஒர்க் அவுட்டுக்குள்ள குதிச்சாச்சு. செஸ்டில் ஒரு 3 வேரியேஷனை பழைய வெயிட்ல போட்டு செஞ்சேன். இருந்தாலும் பழைய ஃபோமுக்கு இன்னும் வரல. சரி, இப்பதான் ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். போ எல்லாம் ஓகே வந்துடும் நினைக்கிறேன். ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டு கார்டியோ ஒரு 10 நிமிஷம் சைக்கிளிங் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங். பார்ட்னர் இல்லாத குறை அந்த ஏர்போர்ட்ஸ் தான் இப்போதைக்கு தீர்த்து வைக்குது. ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டு வீட்டை வந்துட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீலா 2 தோசை முடிய 2 பனானா. தோழர்களே, வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்குக்கு மேலே ஆகுது. ஏன் நான் இதை இங்க பதிவிடுறேன்டா, ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வெட்டியா இருக்கிற டைம் குறைஞ்ச மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். புயலே வந்தாலும் வீடியோ செய்யறதை நிப்பாட்ட கூடாது கடவுளுக்கு ஒரு வேண்டுதலை போட்டுட்டு நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு அவுட்டிங். இண்டையான் வீடியோக்கு புது நண்பர் ஒருவரின் வருகை. அவருடன் சேர்ந்து பைக்குக்கும் தீனி போட்டுட்டு டிரெக்டர் அண்ணாவை பார்க்க போயிட்டோம். அவர் கொஞ்சம் அப்படித்தான் கேமரா பார்த்தா கையை தூக்கிடுவார். அவரோட கொஞ்ச நேரம் பேசிட்டு நெக்ஸ்ட் டாப்பிங் காகல்ஸ். அங்க ஃபன் சோன் ஒரு விஷயம். நீங்க நல்லா பாத்தீங்களா, நான் காசு போடுறது மட்டும் இருக்கும், ஆனா பிளே பண்றது இருக்காது. அதுக்கான காரணம் சரி விடுங்க, அந்த கஷ்டத்தையும் சொல்லுவான். நமக்கு நடந்த சம்பவம் வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. சுதன் அங்கேயே வேலைக்கு சேர்ந்துட்டான். காகல்ஸ் போனதே டீ குடிப்பமண்டு பேசாம பொத்திட்டு அதே செஞ்சிருக்கலாம். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு டீயை குடிச்சிட்டு அங்க கட் பண்ணா சாப்பிட்ற கடை. 2 பரோட்டா ஹாப் கிரில்ல தூக்கி தாக்கிட்டு பில்ல புது நண்பட்ட தலையில கட்டுவோம்னு பார்த்தோம். உஷாராயிட்டார். சாப்பிட்டு முடிய நேர வீட்டை வந்து இன்றைய நாளை சிறப்பாக முடித்துக் கொண்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பார்ப்போம்.